श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। श्रीराघवम् दशरथात्मजमप्रमेयम् सीतापतिम् रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुम् अरविन्दगणायताक्षम् रामम् निशाचर विनाशकरम् नमामि। हरि ओम तत्सत्। श्री रामगीता 26வது श्लोकम्। श्रीराम उवाच प्रत्यक्परोक्षादिविरोधमात्मनः विहाय संगृह्य तयोश्चिदात्मताम् संशोधितां लक्षणया च लक्षिताम् ज्ञात्वा स्वमात्मानमथाद्वयो भवेत्। இருபத்தி 3 ஸ்லோகங்கள் வரைக்கும் பிரதிபாதனம் செய்யப்பட்ட முக்கியமான விஷயம் ஞானத்தினால மட்டுமே மோட்சம் அடைய முடியும், அடையலாம். வேற எதுவுமே அதுக்கு சைட் டிஷ் தேவையில்லை. ஞானத்தினால மட்டும். அப்படி நீ பிரதிபட்சவாதிகளின் எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ராமர் அதுக்கு பிறகு 24வது ஸ்லோகத்துல வந்து ஞானம் வந்து என்ன, அது எப்படி அடையிறது, அது புதுசா உருவாக்குறோமா இல்லைன்னா அந்த ஞானம் ஆல்ரெடி இருக்கா, எங்கோ இருக்கா, நமக்குள்ளதான் இருக்கா, ஞானம் அடைய வேண்டியவன் நான், ஞானம் அடைய வேண்டிய வஸ்து நான், அப்ப நான் எப்பவுமே இருக்கனே. அப்போ சாதன ரூபத்துல சாதனை செய்யற சாதகன்னு நானே தான், சாத்திய ரூபத்துல சாதிக்க வேண்டிய அந்த ஞானமும் நானே தான். ஆனா தெரியல சார். ஆமா, தெரிஞ்ச கிளாஸ் எதுக்குங்க? தெரிஞ்சிச்சுன்னா உபனிஷத்துகள் எதுக்கும், ராமர் எதுக்கு பேசணும், கிருஷ்ணர் எதுக்கு பேசணும், ஆச்சாரியர்கள் எதுக்கு பேசணும்? நமக்கு தெரியாதனால. இதுதான் விசித்திரம். தெரிஞ்சியும் தெரியாத போல் இருக்கிறோம். தெரிஞ்சியும் மறந்து போன போல் இருக்கிறோம். இதுக்கு பேரு வந்து அஜ்ஞானம். சரி, அந்த அஜ்ஞானத்தினை நீக்கிறதுக்காக ஒரு
மனிதன் ஜீவன் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணி இந்த அஜ்ஞானத்தை நீக்கிக்கலாம். ஆனா அதுக்கு குவாலிஃபிகேஷன் வேணும். அதனால 24வது சூத்திரபூத ஸ்லோகத்திலும் அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் பத்தி எல்லாத்திலையும் விவரிச்சார். எல்லாரும் புஸ்தகமே ரொம்ப சின்சியரா பாக்குறீங்க. அங்க ரொம்ப புரியற போல் விளக்கம் கொடுத்தாங்களோ தெரியல எனக்கு. நானும் நீங்க அன்னைக்கு நோட்ஸ்ல எழுதினது நான் இப்ப சொல்றது அது இருக்காது. சரியா? அன்னைக்கு அந்த நோட்ஸ் அன்னைக்கு ஆத்ம விசாரம் இந்த ஞான விஷயத்துல இப்போ இந்த க்ஷணம் அப்படி கொஞ்சம் உள்ளக்கு பார்த்த இன்னைக்கு புதுசு. அந்த பாக்குற விதானம் புதுசா இருக்கு. ஒரு புத்தம் புதுசா ஒரு இன்வென்ஷன் பண்ற போல இருக்கு. அதனால ஏதோ நோட்ஸ் எதுவும் படிச்செல்லாம் வச்சுக்கிறோம். ஆனா அப்பப்போ விசாரணை கொண்டது ஃப்ரெஷ் அப்படி இருக்கணும். ஒண்ணும் கிடையாது, நோட்ஸ் பார்க்கலாம். அந்த சூத்திரபூத ஸ்லோகம் இல்ல பிரதிஜ்ஞா ஸ்லோகத்தில் பல விஷயங்கள் எல்லாத்திலையும் பார்த்தோம். சாதன சதுஷ்ட சம்பத்தி இருக்கணும், குருவை ஆசிரியக்கணும், சாஸ்திர சிரவணம் பண்ணணும். சரி, அப்போ ஞானம் ஏற்படும். இருக்கிற ஞானம் தெள்ளம் தெளிவா தெரியும், ஞானம் நீக்கப்படும். சரி, முக்கியமா உபனிஷத்து உபதேசம் பண்ற மகா வாக்கியத்தினை எடுத்துதான் ராமர் இந்த விசாரணைக்கு வர. வேற வேற விஷயங்கள் அதெல்லாம் அந்த சாதன சதுஷ்ட சம்பத் அதை பத்தி திரும்பி பேசுறது எதுவும் எல்லாமே நேர உபனிஷத்து மகா வாக்கிய உபதேசம் பண்றது. இப்படிப்பட்ட ஒரு அஜ்ஞான ஜீவன் குரு கிட்ட வந்ததுக்கு அப்புறம் குரு இவனுக்கு பக்குவத்தை இருக்கு, மனசு சுத்தமா இருக்கு, சொன்னா உபதேசம் பண்ணா புரிஞ்சுக்குவா கிரகிச்சுக்குவானே நினைச்ச தத்துவமசி அப்படின்னு அந்த மகா வாக்கியத்தை உபதேசம் பண்ணுவார். அது ஏதோ 3 வார்த்தைகளோடு இருக்கிற ஒரு வரி, அது அப்படி உபதேசம் என்ன காதலோ சொல்லுவாரா, அர்த்தமா சொல்லுவாரா, ஒரு 3 வாட்டி சொல்லுவாரு. பொதுவா இந்த மந்திரோபதேசம் காதல கொடுக்குற ஆச்சாரங்கள் எல்லாம் 3 வாட்டி சொல்லி அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஓரமா உட்கார்ந்துட்டு மௌனமா 108 வாட்டி பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி பண்ணணும் வீட்டுல சொல்லி தருவாங்க. இது அப்படியா இருந்தா அது அப்படி கிடையாது, அது இப்படியும் கிடையாது. குருவுடைய இஷ்டம். வேணுமன்னா 9 வாட்டி சொல்லி கொடுத்தாரு. எந்த உபனிஷத்துல இந்த மகா வாக்கியம் பிரதிஷ்டமாயிருக்கின்றனதோ அந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல 9 தடவை அந்த சிஷ்யனுக்கு குரு உபதேசம் பண்றார். தத்துவமசி வேதாந்தத்துடைய சாரம் மொத்தம் ஞானம் என்னன்னா நானு ஜீவன் இல்லை, நானு பிரம்மம் தான் అని கஷ்டிதமா நிச்சயமா உணரணும். இந்த கஷ்டித நிశ్చిత நிச்சயம் అనేది அத கஷ்டம். அப்போ அதுக்கு பிறகு வேற மகா வாக்கியம் இது அது ஏதாவது இருந்தா மகா வாக்கியம் போல் சில வாக்கியங்கள் இருந்தாலும் அதெல்லாம் இருக்கட்டும். இது முக்கியமான மகா வாக்கியம். அப்படி சொல்லும் போது அந்த தத்துவமசி மகா வாக்கியம் அதுதான் ராமர் 25வது ஸ்லோகத்தில் 24 சூச்சனை பண்ணாரு. பரமாத்ம ஜீவாத்மகௌ
அசீதன்னு 25 கிளியரா அந்த 3 பதங்கள் என்ன சொல்றாருன்னா, அங்க இருந்து ஆரம்பிச்சு இந்த ஒரு பதத்துக்கு நீ கரெக்டா அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். அப்போதான் இந்த 3 பதங்களை சேர்த்து சொல்ற இந்த வரிக்கு உனக்கு கரெக்டான அர்த்தம் கிடைக்கும். எது சார் இவ்வளவு நிதானமா திரும்பி திரும்பி சொன்னதே சொல்லும்போது எதை சொல்றீங்க? சொல்லிட்டீங்க இல்லையா? ஜீவாத்மா பிரம்மன்னு சொல்லிட்டு ஜீவன் అనేది கிடையாது சொல்றோம். ஆனா நமக்கு உணர்ந்தோமா? அந்த ஞான நிஷ்டல் இருக்கிறோமா? மனசுல வேற சந்தேகமே வரலையா? மனசு எதுவுமே தொந்தரவே பண்ணலையா அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியும் நிறையவே சந்தேகங்கள் இருக்கு சார். நான் எப்படி பரமாத்மா ஆக முடியும்? நிச்சயா சொல்றவன்னா நீ கடவுள். அப்படி பச்சையா சொன்ன பயந்து போயிடுவாங்கன்னு நான் கொஞ்சம் சம்ஸ்கிருத பதங்கள் எல்லாம் உபயோகப்படுத்தி நீ பிரம்மம். நீங்க பிரம்மம் అనేది எனக்கு ஒன்றும் தெரியல, பெருசா எடுத்துக்கல. எனக்கு தெரிஞ்ச பாஷையில என்ன மொழியில சொன்ன நீ கடவுள், நீ கடவுள் தான். ஏன் அப்படி சொல்லணும்? நான் கடவுள்னு தெரிஞ்சுக்காம நான் ஜீவனு, நான் ஒரு தாசனு, நான் ஒரு பக்தன் அப்படியே நினைச்சிட்டு இருந்தா என்னதான் போச்சு? என்னதான் போச்சு అనేది உனக்குதான் தெரியும். சுகம் போச்சு, சாந்தி போச்சு, ரட்சணை போச்சு, போக வேண்டியதெல்லாம் போச்சு, வர கூடாததெல்லாம் வந்துச்சு. என்னது? சோகம் மோகம் பந்தம் துக்கம் சம்சாரம் என்னோடது உன்னோடது எல்லாம் வந்துச்சு. ஆல் அன்வான்ட் ரபிஷ். அதனால நான் கடவுளன்னு சொல்லி நிரூபணம் பண்ணிக்கல. என்னோட துக்கம் போறதுக்கு, சாஸ்வதமா போறதுக்கு ஒரே ஒரு வழி, நான் அல்பமா அசல துக்கம் இருக்கிறதுக்கு, சம்சாரியா இருக்கிறதுக்கு, சோக மோக பயம் இதெல்லாம் வர்றதுக்கு காரணமே நான் அல்பம்னு நினைக்கிறதுதான். அது இருக்கிற வரைக்கும் போகாது. ஆனா எனக்கு விடுதலை வேணும், எனக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு பொதுவா எல்லாரும் விரும்புறது நிம்மதி. அப்போ இது போகாம, இந்த அல்பத்துவம் போகாம, பிரம்மத்துவத்தை நீ உணராம உனக்கு இந்த ப்ராப்ளம் போகாது. இந்த ப்ராப்ளத்துக்குள்ளதான் எல்லா ப்ராப்ளம் இருக்கு, அதையும் புரிஞ்சுக்கணும். எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை சார். இப்போ ப்ராப்ளம் எனக்கு ஏதோ உடம்புல ப்ராப்ளம் இருக்கதாமா, டாக்டர் அது சொல்றாரு, அது ஏதோ ஆப்ரேஷன் பண்றாரு, ஓகே, அது ஒரு ப்ராப்ளம். இதெல்லாம் கூட இல்லை சார், எனக்கு வீட்டுல என்னுடைய ஹஸ்பண்டோட மனைவியோட ப்ராப்ளம் இருக்கு, மாமனார் மாமியாரோட ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் முக்கியம் சார் நினைச்சுக்கிறோமா? சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா சர்வ ப்ராப்ளத்துக்கு இதெல்லாம் அந்த ப்ராப்ளத்துக்குள்ள இருக்கு. இதில் அது ஒண்ணு நீக்கிட்ட சர்வம் நீக்கப்படும். நான் இந்த ஸ்லோகத்துக்கு சுத்தி சுத்தி கொஞ்சம் பேசிட்டு இருக்கேன். அப்பதான் இந்த அறிவு, இந்த ஞானம், இந்த உபதேசமும், இந்த படிப்பு, இந்த சிரவணத்துக்கு இருக்கிற அருமை என்ன பெருமை என்னன்னு இதோட அருமை பெருமை அறியாத வரைக்கும் நமக்கு அவ்வளவு பிரயோஜனப்படாது, அவ்வளவு பிரயோஜனம். ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பிரயோஜனப்படும். நீளமா காலம் என்னது ஸ்ட்ரெச் ஆகும். அப்படி இருக்கக்கூடாது. அதுதான் ஆனா ஸ்லோகம் வச்சுதான் மனசுல பேசிட்டு இருக்கு. அதை சொல்லும் போது கடந்த வகுப்புல சொன்ன விஷயம் கூட ஒரு 2 நிமிஷம் சொல்லணும். சரி, இப்போ இந்த 3 பதங்களுக்குள்ள இருக்கிற விஷயம் என்ன?
అది ఇది ఒన్నుగా అది ఇది ఒన్ను అనేది ஒரு ஈக்குவேஷன். அதானே சொன்னோம். குழந்தைகள் மறந்து போயிருப்பீங்க இல்லையா? திரும்பி போர்டு மேல எழுதணும் சார்ட். அதுக்கப்புறம் காட்ட மாட்டோம். போர் அடிச்சு இல்லையா? சமன்பாடு அந்த ஈக்குவேஷன் అనేది சொல்லணும் எங்காவது அப்படின்னு சொன்னா அதுக்கு 3 விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம். அது சொல்லும் போது தான் நான் இந்த சார்ட் உங்களுக்கு காட்டிருக்கேன். ஈக்குவேஷன் ஃபார்முலா அந்த ஈக்குவேஷன் சொல்லிட்டு தமிழ் உங்களுக்கு புரிஞ்சதுல சமன்பாடு. இந்த சமன்பாடு అనేది ஈக்குவேஷன் அது எங்க அது ஆல்ரெடி சமமா இருக்கும்போது அங்க ஈக்குவேஷன் சொல்லணுமா? 8 is equal to 8 சொல்லணுமா? 8 is equal to 8 சொல்ல வேண்டாம். நீ புதுசு ஒன்றும் சொல்லலையே, அது ஆல்ரெடி 8 தான். அப்போ அங்கேயும் ஈக்குவேஷன் சமன்பாடு பத்தி நம்ம பேச வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டோம். சரி, அங்க வேண்டாம். 9 பிளஸ் 1 என்ன சொல்லிருக்கோம்? 9 is equal to 8. ஓகே, 9 is equal to 8. அங்கேயும் சமன்பாடு இல்லை, சொல்ல முடியாதங்க. சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல வேண்டியதில்லை, சொல்லக்கூடாத சொல்ல முடியாத இடத்துல சொல்ல வேண்டாம். சொல்ல வேண்டியதுக்கு ஈக்குவேஷன் தேவையில்லை. அப்ப அந்த சமன்பாடு விஷயம் எங்க தேவைப்படுறது అనేది இந்த 3வது இதுல போட்டி காட்டிட்டு இருக்கேன். சொன்னானுக்கு இது ஏதோ எங்கேயோ படிச்சுக்கிட்டே இருங்கோ, அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்றேன் நான். எங்க மேலோட்டமா வேற்றுமை இருக்கு, ஆனா சாரதமமா அந்தரதமமா அதுல சமன்பாடு இருக்கு. மேலோட்டமா வேற்றுமை இருக்கு, ஆனா அந்தர்கதமா நிஜமா பார்த்தா அதுல சமத்துவம் சமன்பாடு இருக்கு. அந்த இடத்துல ஒரு ஈக்குவேஷன் சொல்லணும். இது ஜெனரல் ரூல், பெருசா ஒண்ணு இல்லை. இப்போ இந்த வேற்றுமை தான் இங்க நிறைய நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். இப்போ உபனிஷத்து என்ன சொல்லுதுன்னா, ராமகீதை ராமர் என்ன சொல்லுதுன்னா, அப்ப வேற்றுமை எல்லாத்தையும் நீ கவனிக்காமே, அர்த்தமேட்டிக்கல்லி சைன்ஸ் ஆர் டிஃபரன்ஸ், மெம்பர்ஸ் ஆர் டிஃபரெண்ட், இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை, ஆனா விஷயம் ஒண்ணுதான். அதே போதுதான் இந்த ஈக்குவேஷன் అనేది ஜீவாத்ம பரமாத்ம விஷயத்திலையும் இதே போல் நீ சிந்திக்கணும். இங்க ஈக்குவேஷன் வேணும், சரியா? இந்த ஈக்குவேஷன் ஜீவாத்மா பரமாத்மா தான், பரமாத்மா ஜீவாத்மா தான். முதல்ல அப்படி தத்தன்னா அதேன்னு சொன்ன. ஏன் தெரியல, வேதாந்தத்திலோ பிளஸ் கதைகள் புராணம் எல்லாத்துலயும் இந்த பரமாத்மாக்கு அவரன்றி ஒரு அணு அசையாதனே அப்படி சொல்றதுனால அவர் என்ன அப்ப அந்த என்ன ப்ரொனோன் அது யாரும் ஒரு நவுன் இருக்கிற மேல் அணி ஆண் நமக்கு தோணும் இல்லை. இப்ப இந்த மகா வாக்கியத்துல அதின்னு சொன்னதுனால சந்தேகம் வரும். அதனாலதான் நமக்கு பரமாத்மான்னு சொல்லுவது, கடவுள்னு சொல்லுவது ஆகாயத்துல பார்க்கிறதோ, அப்புறம் எங்கோ கண்ணு மூடி உள்ள பாருனது, உள்ளவும் பார்க்க வேண்டாம், வெளியும் பார்க்க வேண்டாம், எதுவும் பார்க்கணும், எது வச்சு பார்க்க போறேன்? பார்க்க வேண்டாம், உணரணும். உணர்றதுக்கு வெளியே உள்ளன்னு ஏதாவது இருக்க? இப்ப நீங்க இருக்கீங்களா, நீங்க இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னா அதுக்கு உள்ள வெளியேன்னு சொல்லணுமா? கொஞ்சம் இருங்க, நான் வெளியில போயிட்டு உணர்ந்து அப்புறம் சொல்லுவேன், அப்படி சொல்லணுமா? தேவையில்லை.
அதனால எந்த ஒரு விசேஷணம் போல் ஏதாவது சேர்த்துட்ட நமக்கு அடி பிடிச்சுக்கிறோம், மனசு அதுல மாட்டிக்கிறது. அப்போ சாஸ்திரத்துக்கு குருவுக்கு ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலை, சேலஞ்ச் இது. அப்போ எப்படி இவனுக்கு புரிய வைக்கிறது? அப்போ பேசணும், விஸ்தரிச்சு பல வகையா அது காட்டி இது காட்டி எக்ஸாம்பிள்ஸ் காட்டி சாக்கு போட்டு எல்லாம் சொல்லி புரிய வைக்கணும். வேற படிப்பெல்லாம் எப்படியோ கஷ்டப்பட்டு புரிய வைக்கலாம். 10வது கிளாஸ் பாஸ் ஆயிடுவான், மிஸ் பண்ண வைப்பான். மிஸ் சொல்லி கொடுத்தா அவ்வளவு நாள் படிக்க வேண்டாம், நல்லா சொல்லி கொடுத்தா. மிஸ் எவ்வளவு நல்லா சொல்லி கொடுத்தா கூட அங்க அங்க போய் சேரி அதை புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆகும், அதுக்கு டைம் ஆகும். அதனாலதான் ஒரே மிஸ் தான் கிளாஸ்ல சொல்லி கொடுக்குறாங்க, எல்லாரும் 60 70 சமமா வாங்குறது இல்லை. அதுபோல் அப்போ அந்த சொல்லி கொடுக்கிற முறை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் சம்பிரதாய விதானம். இந்த சம்பிரதாய பద్ధதியிலதான் ராமர் இங்க அங்கேயும் அப்படி இப்படி பக்கத்துல போகாம உபனிஷத்து டீச்சிங்னு இங்க ராம கீதை தம்பி லக்ஷ்மணனுக்கு அழகா சொல்றாரு. ஸோ ஈக்குவேஷன் பத்தி ஞாபகப்படுத்திட்டோம். அப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம் அன்னைக்கு, என்னன்னா பதங்கள் சேர்ந்தத ஒரு வரி, வார்த்தைகள் சேர்ந்து வரி. ஆனா ஏதோ ஒரு வார்த்தைகளை கொண்டு நான் 4-5 வச்சிருக்கேன், அதனால அது ஒரு சென்டென்ஸ் ஆகி எனக்கு ஒரு பெரிய ஒரு அர்த்தமும் கொடுக்காது. நாய், காரு, தெரு, ரமணாலயம் இப்படி சொன்ன என்ன அர்த்தம் இருக்கிறது? நானும் கார்ல வரும்போது கூட இந்த ரமணாலயம் தெருல அந்த நாய்கள் காருன்னே கடிக்கிறதுக்கு ஓடி வரும், இப்படி சொன்ன அர்த்தம் இருக்கு. அது என்னமோ தெரியல, கார் எனக்கு பின்னாடி வருது, அங்க வரைக்கும் 2 இருக்கு அங்க. எவ்வளவு தூரம் தெரியுமா? அந்த ரோடு கடைசி வரைக்கும் வருது. இல்ல இந்த பக்கம் போறவங்கன்னு ஒண்ணும் பண்றது இல்லை நினைக்கிறேன். நாங்க வெளிய நாட்டு வந்தோம்னு அதை நினைச்சுக்கிறது. ஒரு நாள் சாயங்காலம் போகும்போது பார்ப்பேன், அர்த்தம் இருக்கு அப்படி சொல்றேன் இல்லையா? காரு வந்துச்சு, ரமணாலயம் வந்துச்சு, நாய் வந்துச்சு, ரோடு வந்துச்சு. ஆனா அங்க நடுவுல அந்த பதங்கள் எல்லாத்தையும் சேர்த்து எதுக்கு சொல்லணும்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் இருக்கு இல்லையா? அப்போ ஒரு வாக்கியத்துக்கு அர்த்தம் சரியா வரணும்னு அதுல இருக்கிற பதங்களும் முதல் அசர் அதை என்னன்னு புரியணும். பதார்த்தம் தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் அந்த பத அர்த்தங்களுக்கு நடுவில் இருக்கிற கனெக்ஷன் தெரிஞ்சுக்கணும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் சொன்ன ஞாபகம் இருக்க, ஒருத்தனை அரைக்குறை இப்பதான் இங்கிலீஷ்ல கொஞ்சம் படிச்சுட்டு அப்புறம் கடிதம் எழுதுறாரு வீட்டுக்கு, அப்பா அம்மாக்கு. ஐ ஆம் இன் த வெல், ஐ ஹோப் தட் யூ ஆர் ஆல்சோ இன் த வெல். இதுல என்ன ப்ராப்ளம்? அந்த இன்னும் உபயோகப்படுத்தின அந்த வெள்ளனே பத அதுக்கு வேற அர்த்தம் இருக்குல்ல. அப்ப நடுவில் சேர்க்கிற அந்த ப்ரிபோசிஷனா அது ஏதோ அட்வர்ப், அது எல்லாம் ஒழுங்காக இல்லைன்னு எல்லாம் தப்பாய் போச்சு. அதே போல்தான் ஐயப்ப சுவாமி கோவிலுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி நீங்க எத்தனை வாட்டி சொல்லிட்டே இருக்கீங்க, இன்னைக்கு இப்போ விசாரணை பண்றோம், கொஞ்சம் ஆழமா பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால 26வது ஸ்லோகம், நான் இன்னும் அடுத்த ஸ்லோகத்துக்கு போல, 26வது ஸ்லோகத்தில் அது அங்க சொல்லும் போது அது பிரத்யட்சமா இல்லை, இங்க பரோட்சமா இருக்கு. அது இது இது అనేది నేను கிட்ட இருக்கிறதுனால இதுக்கு பிரத்யட்சமா இருக்கு.
இப்படிப்பட்ட அந்த பேதங்கள் முதலான அது இது இது புரியும் உங்களுக்கு? பெருசு. இப்படி பல பேதங்கள் இருக்குன்னு அன்னைக்கு நான் சொன்னேன். இப்போ பரமாத்மான்னு சொல்லி ஜீவாத்மா ஒண்ணுன்னு சொல்லும் போது ஏகப்பட்ட பேதங்கள் இருக்கு இல்லையா? அவர் சர்வஜ்ஞன், நான் அல்பஜ்ஞன். அவர் சர்வவியாபி, நான் அல்பவியாபி. அவர் சர்வசக்திமான், நான் அல்பசக்திமான். அவர் சுவாமி, நான் தாசன். இத்தனை இன்னும் எதிர்த்து போலாம் லிஸ்ட். இத்தனை பேதங்கள் இருக்கும்போது நீங்க எப்படி ரொம்ப என்னமோ பேசிட்டு இருக்கீங்க, பரமாத்மா ஜீவாத்மா நீ கடவுள் நீ ஒண்ணுதான் ஒன்று கிடையாதுன்னு சொல்றீங்க. எனவே நம்ம புத்தி ஒத்துக்காது. நம்ம புத்திக்கு புரியற போல் விசாரணை பண்ணி விசலேஷணை பண்ணி இங்க அதுதான் சொல்றாரு. இப்படிப்பட்ட விரோதமான பேதங்கள் இருக்கும்போது அந்த பேதங்களை விட்டுடு விஹாய. ஆனா அத ரெண்டுத்துமே சேர்க்கிற விஷயம் ஒன்னு இருக்கும், அது புடிச்சுக்கோ. சங்கிருஹ்ய தயோஹோ சித் ஆத்மதாம் என்றார். சித் ரூபமா அண்ட் ஆத்மதாம். சித்தன்னாவே உணர்வு, அப்புறம் இருக்கின்றதையும் உணர்வா இருக்கின்றது ரெண்டு ஒண்ணுதான். சத்து சித்து ரெண்டு ஒண்ணு இருக்கின்றது. அதனால இங்க ரெண்டு பதம் வந்து அது ரெண்டு எது ரெண்டு, நான் எந்த ரெண்டு பத்தின்னு பேசுறேனோ அது நீ ஒன்னு சொல்றானோ அதுல வந்து சத்து சித்து ரெண்டு ஒண்ணுதான். சத்திய சித்து சிதே சத்து இருக்கின்றது. அதிலோ வித்தியாசம் இல்லை, அது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அப்ப என்ன பண்ண சொன்ன நானு புரிஞ்சுதா? விசாரணை பண்ணி செக்ரிகேட் பண்ணு. அந்த செக்ரிகேட் பண்றதுக்கு தேவையில்லாதது எள்ளு தானியம் வந்து நிலத்துல எல்லாம் ரெடி ஆகிறதுக்கும் வருது. அதுன்னு நல்ல மிஷனோ கையேதோ வச்சு அதெல்லாம் மேல இருக்கிற அந்த பூமி எல்லாம் எடுத்துடும் ஹஸ்க் இல்லையா? அதுபோல் அந்த அந்த தேவையில்லாததை எடுக்கணும். அந்த எடுக்கிற ப்ராசஸுக்கு பேரு, நெகேஷன் பண்ற ப்ராசஸ் பேரு சம்சோதிதம். சோதனம் பண்றதுன்னு அன்னைக்கு சொன்ன ஒரு அர்த்தம் என்கொயரிங், ரிசர்ச்சிங், இன்னொன்று வந்து கிளீனிங், செக்ரிகேட்டிங் அண்ட் ரிமூவிங். அப்படி பண்ணி அந்த பண்ற விதானத்துக்கு இன்னைக்கு டெக்னிக்கலா இன்னும் உங்களுக்கு கஷ்டப்படுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டாபிக் பெரிய கஷ்டம் இருக்காது. அது நான் சுலபமா சொல்றது முயற்சி பண்றேன். ஆனா கொஞ்சம் புதுசா கஷ்டமா இருக்கும். சாஸ்திரிய பதங்கள்னு சிலதை உபயோகப்படுத்திட்டு ராமர் வந்து விவரிக்க போறார் அடுத்த ஸ்லோகத்தில். அதுக்கு வந்து லக்ஷணா லக்ஷிதா என்ற ரெண்டு பதங்கள் உருவாரு. இது ஏதோ லக்ஷ்மி தேவி பத்தி சொல்றாருன்னு நினைச்ச கூடாது. லக்ஷணா லக்ஷணான்னா கேரக்டரிஸ்டிக், லட்சணமா இருக்கு அந்த பொண்ணு. அப்படி இல்லைன்னா லட்சார்த்தம், லட்சணையா லட்சார்த்தத்தோட நீ அது வந்து அந்த லட்சியம் என்னது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இங்கிலீஷ்ல இங்க வந்து லட்சணையான்னு சொன்ன இம்ப்ளிகேஷன் என்றாரு. இம்ப்ளிகேஷன் மீனிங், implication application meaning, implication meaning implicate பண்ணி
அதான் அர்த்தம். லக்ஷணையா லட்சிதான். இப்படி பரம்பரை எடுத்துட்டு ஏதோ சமஸ்கிருதம் எல்லாம் சொன்னா கஷ்டமா இருக்கும். பட் எனக்காக நான் சொல்லி ஓகே, ராமர் சொல்லி கொடுத்தாருன்னு நம்ம சாஸ்திரத்தை எவ்வளவு தமிழ் பேசினாலும் சரியா பொறுமையா கேளுங்க, பொறுத்துக்குங்க. அப்படி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு ஸ்வயம் ஆத்மானம் அத, அப்புறம் அப்படி பண்ணி நீ தெரிஞ்சுக்கிட்ட பேதமில்லாத அத்வயா பவேத். அப்போ உனக்கு புரியும், தெரியும், உணர்வே பேதம் இல்லை. எதங்களெல்லாம் நீக்கியாச்சு. பேதம் வந்து வேற்றுமை, பேத நீக்க முடியாதது ஒரு காமன் ஃபீச்சர் இருக்கு, அதை தெரிச்சுக்கோ. இதுதான் கொடுத்தாரு. கொடுத்து இப்போ அது எப்படி பண்ணணும் இன்னும் கொஞ்சம் விவரிக்கிறேன். அப்படின்னு இந்த 27வது ஸ்லோகம் தான் டஃபஸ்ட் ஸ்லோகம் இந்த ராமகீதைன்னு சொல்லணும், சரியா? ஆனா நான் அது இப்போ விவரிச்சு உங்களுக்கு சொல்லுவேன். நான் அவ்வளவு நேரம் இப்போ 20 நிமிஷம் எப்படியோ சொல்லுவேன்னு வச்சுக்கோங்க. ராமர் ஒரு ஸ்லோகத்துல அப்படி சொல்லி முடிச்சுட்டேன். ஆனா அதுல அந்த பதங்கள் எல்லாம் நம்ம எடுத்து புரிஞ்சுக்கணும். படிக்கிறோம் 27வது ஸ்லோகம். ஏகாத்மகத்வா ஜஹதி ந சம்பவேத் ததா ஜஹல்லக்ஷணதா விரோததः सोऽयं पदार्था विवभागलक्षण युज्येत तत्त्वं पदयोरदोषतः. ஸ்லோகத்துக்குள்ள இருக்கிற பதங்களுக்கு அப்புறம் வருவேன். நான் சொல்றது முதல்ல இங்க நீங்க கவனிக்கணும். ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம்னு சொன்னா அதுல முக்கியார்த்தம் అని ஒன்று இருக்கும். த பிரைமரி மீனிங், முக்கிய அர்த்தம், சரியா? ஆனா ముఖ్య వృత్తి అని కూడా శాస్త్రத்துல சொல்லப்படுறது. சரி, முக்கிய அர்த்தம், முக்கிய அர்த்தம் அது புரியுறது இல்லையா? சம்ஸ்கிருதம் தான், ஆனா தமிழ்ல புரியுது. ஆனா அந்த முக்கிய அர்த்தத்துக்கு அப்புறம் இன்னொன்னு வந்து லட்சியார்த்தம்னு ஒண்ணு இருக்கும். மொத்தம் 2, முக்கியார்த்தம் அண்ட் லட்சியார்த்தம். இல்ல சிம்பிளா சொல்லும் போது வாச்சியார்த்தம் அண்ட் லட்சியார்த்தம் அப்படின்னு சாஸ்திரம் விவரிக்கிறது. அப்போ இங்கிலீஷ்ல சொல்லணும்னா பிரைமரி மீனிங், செகண்டரி மீனிங். இங்க பிரைமரின்னு சொன்னதுனால அது சத்தியமனி எடுத்துக்க கூடாது, செகண்டரின்னு சொன்னதுனால அது ஏதோ செகண்டரி, செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் பீப்புள் அப்படி எடுத்துக்க கூடாது. அதனால இங்கிலீஷ் மீனிங் எடுத்துக்கிட்டு அந்த ப்ராப்ளம் வரும். சம்ஸ்கிருதம் கூட முக்கியார்த்தம் வந்தோம். அது முதல் என்னதான் உனக்கு கன்வே பண்றது அப்படின்னு, சரியா? அதுக்கப்புறம் இந்த லட்சார்த்தம் இருக்கு பாத்தீங்களா, லட்சணாவிருத்தி, லட்சார்த்தம், செகண்டரி மீனிங், அது 3 வகையா பிரிக்கப்பட்டு சொல்லப்படுறது. 3 விதமா பிரிச்சு சொல்லப்படுறது. கொஞ்ச நேரம் டெக்னிக்கல் அந்த விவரிச்சு நான் அப்புறம் உங்களுக்கு உதாரணம் சொல்லி சுலபமா புரிய வைக்கிறேன். என்ன 3ன்னு சொன்னா அதுதான் 3 ராமர் ஸ்லோகத்துல சொல்றார். ஒண்ணு வந்து இப்ப எது பத்தி பேசுறோம்? லட்சணா விருத்தினை பத்தி பேசுறோம். முக்கிய விருத்தினை பத்தி, முக்கிய அர்த்தம் பத்தி பேசுறோம். லட்சணா அர்த்தம் ஜஹதி லக்ஷணா, நம்பர் 1 ஜஹதி லக்ஷணா. இந்த பதங்களை நம்ம இப்போ வரைக்கும் இந்த கிளாஸ்ல உபயோகப்படுத்தலை நான் எங்கவே, எதிர் பகவத்கீதாவது அதாவது. பட் நான் வேற பஞ்சதசி படிக்கும்போது அங்க பேசிட்டேன். ஜஹதி லக்ஷணா. 2வது வந்து அஜஹதி லக்ஷணா, ஒரு ஆசை எடுத்துக்கணும்.
அஜகதி லட்சணம். மூணாவது பாக லட்சணா. 3 செகண்டரி மீனிங்லோ லட்சணத்திலோ சொல்லும் போது 3 வகையா சாஸ்திரம் சொல்லி நமக்கு எப்படி இந்த மகா வாக்கியத்துல நம்ம அபரோட்சமா புரிஞ்சுக்கணும், இல்ல பிரத்யட்சமா அதை நம்ம உணரணும் అనేదికి வழிகாட்டுறோம். சரியா? 3 சொல்லிட்டேன். 3த்துல ஒன்னொன்னுக்கு அர்த்தம் சொல்றேன், உதாரணம் கொடுக்கிறேன், அப்போ புரியும். சம்ஸ்கிருதம் பத்தி கவலைப்பட வேண்டாம். இந்த ஜகதி லட்சணா అనేది சில இடத்துல சாஸ்திரத்துல ஜஹல் லட்சணான்னு கூட சொல்லப்படும். ஜஹல் லட்சணா அந்த ராமர் அதான் உபயோகப்படுத்திட்டாரு, அதனால அதையும் நான் சொல்லணும். அந்த சுலபம் ஜகதி అని சொன்னார். அஜஹல் லட்சணா, ஜகதி ஜஹல் லட்சணா அப்படின்னு கூட சொல்லலாம். எது இந்த 3வது சொன்னாரு பாத்தீங்களா, பாக லட்சணான்னு, அதுக்கு 3 பேர் இருக்கு. பாக தியாக லட்சணா, ஒரு பாகத்தினு தியாகம் பண்ணணும், ஒரு பாகத்தினு வச்சுக்கணும். இல்ல ஜகத் அஜகதி லட்சணான்னு கூட சேர்த்து சொல்லணும். சரி, 3 இப்போ அது புரியணும். அர்த்தம் என்ன சொல்லுறேன், உதாரணம் கொடுத்தா புரியும். முக்கியார்த்தம் சொன்னோம் இல்லையா, அந்த முக்கியார்த்தத்தினை அப்படியே முழுசா எடுத்துக்கிறோம். முக்கியார்த்தத்தினை அப்படியே முழுசா எடுத்துக்கிறோம். அப்படி என்ன சார்? முக்கியார்த்தத்தை அப்படி முழுசா எடுக்கிறது. I drank 2 cups. இங்கிலீஷ்ல சொல்லுங்க, புரியும். நான் 2 கப்பு குடிச்சிட்டேன். அப்பா குடிச்சிட்டேன். அப்படி அந்த பிரைமரி மீனிங் அப்படியே பார்த்தா 2 கப்பு குடிச்சிட்டேன் அப்படின்னு ஃபுல்லா எடுத்துக்கிட்டா, ஃபுல்லா எடுத்துக்கல. சரியா? அந்த பிரைமரி மீனிங்னு ஃபுல்லா எடுத்துக்கல, ஃபுல்லி டிராப் பண்ணியாச்சு டோட்டலா. அந்த பிரைமரி மீனிங் 2 கப்பு குடிச்சிட்டேன் అనేది அது நிஜம் இல்லை, அது அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஆனா அது ஏதோ சொல்லி வேற இன்னொரு வார்த்தை பேசினா தானே, இன்னொரு சென்டென்ஸ் இல்ல சகஜமா புரிஞ்சு போயிடும். 2 கப்பு காஃபியும் பாலும் குடிச்சிருப்பாங்க. ஆனா பிரைமரி மீனிங் பேசுறமே, அந்த முக்கியார்த்தத்தை எடுத்தா அதை முழுசா டிராப் பண்ணிட்டோம். அப்படி முழுசா அந்த முக்கியார்த்தத்தை டிராப் பண்றதுக்கு பேரு ஜகதி லட்சணா. அவ்வளவுதான். புரியுதா? இன்னொரு அர்த்தம், இன்னொரு உதாரணம், கருப்பு பணம், பிளாக் மணி. இந்த பிளாக்கு அந்த பணத்துக்கு அசல் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இருக்கா? సంబంధం இல்லவே இல்லை. பிளாக் అనేది பொதுவா எடுத்துட்டா கருப்பு கலர், அதனை முழுசா கம்ப்ளீட்டா வச்சுட்டோம். முக்கியார்த்தம் தானே கருப்பு, பிளாக், அந்த கருப்பு பணம், பிளாக் மணி. அந்த பிளாக்னு நேரா அந்த முக்கியார்த்தத்தை எடுத்துக்கல, ஃபுல்லி டிராப் பண்ணிட்டா ஜகதி லட்சணா. புரிஞ்சுதா? இப்போ இப்படி பல உதாரணங்களும் சொல்லணும். நமக்கு தெரியாதது ஒண்ணும் கிடையாது. ஏதோ சம்ஸ்கிருத வார்த்தை சொல்லிட்டா உங்களுக்கு ஏதோ புதுசா பேசுறாரு அப்படின்னு ஆகாயத்துல ஒண்ணும் இல்லை. டே டு டே லைஃப்ல நிறைய இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்கு. ஒரு டைப் இது. 2வது அந்த பிரைமரி மீனிங் முழுசா எடுத்துக்கிறோம்.
அங்க டிராப் பண்ணிட்டோம், விட்டுட்டோம், இங்க முழுசா எடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்ல, சைடுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்க்கிறோம். அப்படி பிரைமரி மீனிங் முழுசா எடுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட அதை கலரிங் பண்ணிட்டா அது பேர் அஜகதி லட்சணம். அது எப்படி சார்? ஹோட்டலுக்கு போறோம், உதாரணம் சொன்னா புரியும். ஓகே, 2 இட்லி கொண்டு வாங்க. பிரைமரி மீனிங் 2 இட்லி. இட்லி முடிச்சா அங்க இருக்கு, எக்ஸ்ட்ரா பாருங்க, பிளேட் வரும், தண்ணியில ஜலம் கப்பு வாட்டர் வரும், பொடி வரும், எண்ணெய் வரும், சாம்பார் வரும், சட்னி வரும். பார்த்தீங்களா? மொத்தம் முழுச கரெக்டா எடுத்துக்கிட்டோம். ஆனா அங்க முக்கியார்த்தனை விட்டுட்டோம் கம்ப்ளீட்டா. இந்த முக்கியார்த்தனை எடுத்துக்கிட்டு சைடுல பாருங்க இவ்வளவு சேரிச்சு. அஜகதி லட்சணம். 2 புரிஞ்சுதா? தூக்கம் வரல இல்ல? Good calculation for you. You have come today. We are talking about the great equation. I'll show you afterwards. Equation. மூணாவது பாக லட்சணம் சொன்னோம் இல்லையா? இதுதான் முக்கியம். பாதி முக்கியார்த்தனை எடுத்துக்கிறோம், பாதி முக்கியார்த்தனை விட்டுடுறோம். பாகம் தியாகம், பாக தியாக லட்சணம். உதாரணம் இதுக்கு மாம்பழம் சாப்பிட்டேன் நான். கொட்டையோடு சாப்பிட்டியா? கொஞ்சம் பேர் தோலோடு சாப்பிடுவாங்க, ஆனா அது எல்லாம் மாம்பழம் தோலோடு சாப்பிட முடியாது. அது நேச்சுரோபதி விஷயம். கொஞ்சம் பேர் தோலோடு சாப்பிடணும், அதுன்னு இது இருக்காது, இருக்கனால எல்லாமே தோலோடு சாப்பிடுவோம். பட் கொட்டை யாரும் சாப்பிட மாட்டாங்க, எந்த கூட சாப்பிடுவோம். அப்போ மாம்பழம் சாப்பிட்டான்னு சொன்னா அது முக்கிய விஷயம், இன்ஃபர்மேஷன். ஆனா அதுல ஆட்டோமேட்டிக்கா அந்தர்கதமா கொட்டை சாப்பிடல, பல்ப்பு மட்டும் அதுல இருக்கிறது, அது ஜூஸ் அதெல்லாம் சாப்பிடும். என்ன இது பேரு? ஆஃப் omitted, half taken, ஆக தியாக லட்சணம். இப்போ நீங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, 3 இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கஷ்டப்பட்டு சார் பண்ணாரு. ரொம்ப வெயிட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ இதோ கேரி பண்றது இல்லை, இன்னைக்கு தேவைப்பட்டது இதுக்கு. ஓ, அந்த மகா வாக்கியத்துல என்ன சொல்றாருன்னா, இது பரமாத்மான்னு வச்சுக்கோங்க. சும்மா மேக்ஸ்ல எக்ஸ் எப்படி சொல்றாங்க, பரமாத்மா, இது ஜீவாத்மா. அந்த 2 பார்க்கும்போது எவ்வளவு பேதங்களுக்கு உங்க கண்ணுக்கு தெரியுது பாருங்க. இதுக்கு மண்ணு உருண்டைன்னு கூப்பிடுவேன், இதுக்கு குடமனை கூப்பிடுவேன். இது மேல தண்ணி போட்ட கீழே கொட்டும், இதுக்கு தண்ணி ஊத்திட்ட பிடிச்சிக்கும். இதுக்கு ஒரு தனிப்பட்ட ரூபம் இருக்கு, நாமம் இருக்கு. இதுக்கு ஒரு ரூபம் இருக்கு, நாமம் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு மண்ணு ஞானம் இருக்கிறதுனால, இங்க மண் இல்லாதனால, இந்த கையில இருக்கிற இந்த மண்ணு உருண்டைதான் இந்த கையில இருக்கிற இந்த சின்ன குடம் பானை. என்ன சார் பெரிய கஷ்டம் வேற வேலைக்கு? Because I know that this pot also made up of the mud. கொஞ்சம் கலர் போட்டாங்க வேற இல்லையா? ஓ, இங்க மேலோட்டமா பேதங்கள் இருக்குல்ல, ஷேப்ல பேதம் இருக்கு, ரூபத்துல பேதம் இருக்கு, இதுக்கு ஒரு தனிப்பட்ட பேர் இருக்கு, இதுக்கு ஒரு யூட்டிலிட்டி இருக்கு, யூஸ். இதுக்கு
ஆகாரத்துல பேதம் இருக்கு, பேரூர் பேதம் இருக்கு, அப்புறம் யூட்டிலிட்டி அடிச்சு ஊசி அடிக்கலாம் யாராவது, அவ்வளவு மண்டை உடைஞ்சிடும், அவ்வளவு வெயிட்டா பண்ணிட்டேன். யூட்டிலிட்டி இருக்கு. ஆனா நான் என்னோட ஸ்டேட்மெண்ட் இப்போ நீங்க இதுக்கு கவனிக்கணும் நல்ல எசென்ஷியல்லி சாரம் தத்துவமா பார்த்த இது மண்ணு, இது மண்ணு. இப்போ இந்த ஜகதி லட்சணா அஜகதி லட்சணா பாக லட்சணத்துல என்ன பண்ணோம்னா அந்த நாமம் ரூபம் அந்த யூட்டிலிட்டி ரெண்டுத்துல வை, எடுத்து பக்கத்துல வை, பக்கத்துல வச்சு ரெண்டு எசென்ஷியல்லி நிஜமா மண்ணு. அவ்வளவுதான் டீச்சிங். எசென்ஷியல்லி முதல்ல என்ன, பரமாத்மா ஜீவாத்மா ஒண்ணு. எக்ஸாம்பிள் நல்லா இருக்கு சார். ஆனா எகெயின் கன்ஃபியூஷன். பரமாத்மா எப்படி நான் ஜீவாத்மா ஒன்னாயிடுவோம் அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும் உள்ள இன்டலெக்ட். அது கேட்டுட்டே இருக்கும், அதுக்கு நீ பதில் கொடுத்துட்டே இருக்கணும். எவ்வளவு நாள் அது இனிமே கேட்கா பேசக்கூடாது, அது சைலண்ட் ஆகணும். அது மௌனமாயி பேசாத வரைக்கும் இனிமே அதுக்கு லாஜிக் கிடையாது, பேசுறதுக்கு சக்தி இல்லை. இன்டலெக்ட் மௌனமாயிடும். அப்போ வரைக்கும் நீ கேட்கணும். அப்போ வரைக்கும் டீச் பண்றதுக்கு இந்த சரீரம் இருக்கணும். நிறைய வருஷம் அப்படின்னா நிறைய வருஷம் நீ ஹேமர் பண்ணிட்டே இருக்கணும். ஏன் ஹேமரிங் தெரியுமா? ஏன்னா ரொம்ப வருஷமா ஏதேதோ நினைச்சிட்டு, ரொம்ப வருஷமா அநேக ஜென்மங்களா நான் ஜீவன் தான், நான் சம்சாரி, நான் துக்கப்படுறேன், நான் ஆண், நான் பெண்ணு, நான் இது, நான் அது, நான் வயசான தாத்தா, ஏதேதாவது அட்ரிபியூட்ஸ் எல்லாம் நீ உன் மேல போட்டுக்கிட்டு இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, போன ஜென்மத்துல இன்னொரு சரீரத்துல இருந்து அப்படி பழகி 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 அப்படியே அது சத்தியமா நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துருப்போம். இப்போ குரு சாஸ்திரம் என்ன பண்ணணும், அது எல்லாத்தையுமே சிசில் பண்ணணும், எடுக்கணும் சொல்லி 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 நமக்கு அந்த அளவுக்கு பக்குவத்தை சுத்தத்தை மனசுல ஏகாகிரதை இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி இப்படி உபதேசம் அது நீ ஒன்னும் தத்துவமசி, you are that, thou art that அப்படி சொன்னா சர்வ நாம ரூப பிரபஞ்ச அஜ்ஞானம் வேதங்கள் எல்லாம் அப்படி பறந்து போனோம். அப்படியே அந்த நிர்விகல்ப சமாதி ஏற்படணும். நிர்விகல்ப சமாதின கண்ணு மூடிட்டு அப்புறம் இன்னும் ஆகிறது இல்லை. அந்த அந்த அறிவு அப்படியே படிச்சுன்னு உள்ள பிரகாசிக்கிறது, ஒரு சந்தேகம் இல்லாத அப்படி பக்குவத்தை இருந்தா. அதனால மகா வாக்கியம் பல வாட்டி சொல்ல வேண்டியது இல்லாம சில பேருக்கு அப்படி ஆயிடுச்சு, ஆனா எல்லாருக்கும் ஆகிறது இல்லை. அதையும் புரிஞ்சுக்கணும். அப்படி சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தோட நிறுத்தலாம் இல்லை ராமர், நீ அப்புறம் இன்னும் 40 ஸ்லோகம் பேசுவோற. 2வது அத்தியாயத்திலேயே நீ சரீரம் இல்லை, நீ ஆத்மாதான், நீ ஒருக்காவும் பிறக்கல, ஒருக்காவும் சாக போறது இல்லை, நஜாயதே மிரியதே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதான பூயக அயோனி, இப்படி எல்லாம் சொல்லி அப்புறம் எதுக்கு 16 அத்தியாயங்கள் பேசுறாரு கிருஷ்ணர்? புரியுது? இப்போ விஷயம் இதுதான். முதல்ல ஏத்துக்கணும், அக்செப்ட் இட், ஒத்துக்கணும். அதுக்கப்புறம் வேலை சந்தேகங்களை தீர்த்துக்கிறோம், இன்டலெக்டுக்கு பதில் சொல்றோம், எல்லாம் நடக்கும். ஸோ இந்த ஸ்லோகத்தில் இந்த விஷயந்த ராமர் ரொம்ப டெக்னிக்கல் சாஸ்திரிய பதங்களை உபயோகப்படுத்திட்டு ஒரே ஸ்லோகத்துல
பேசிட்டேன். நான் இப்போ 20 நிமிஷம் மேல உங்களுக்கு இதை பத்தி பேசிட்டேன். பல எக்ஸாம்பிள் சொன்னேன். ராமர் அங்க ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லல. அது எப்படிதான் புரியும்? இந்த நடுவுல குரு சேனல் இருக்கணும். இருந்தா ராமகீதை புரியும், பகவத்கீதை புரியும், உத்தவகீதை புரியும். அப்படியே பார்த்தா பயப்படுத்து ஒன்னும் புரியாது. சடனா 10th முடிச்சுட்டு 12th போற 11th புது டெக்ஸ்ட் புக் எல்லாம் இவ்வளவு பெருசா இருக்கு. அந்த மேக்ஸ் அந்த அதெல்லாம் ஒன்னும் புரியாது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மேக்ஸ் தெரியும், எனக்கு கொஞ்சம் பிசிக்ஸ் தெரியும். ஆனா அப்புறம் கிளாஸ்ல மிஸ் வந்து எல்லாம் சொல்லி கொடுத்து கிளியர் பண்ணும்போது தானே புரியுறது. அதே போலதான் பிரம்ம வித்யா ஆத்ம ஜானம் விஷயம் கூட. சரி, இது மனசுல வச்சுக்கிட்டு இப்போ அந்த ஸ்லோகம் பதத்தோட அர்த்தத்தை பார்ப்போம். அதுக்கப்புறம் அதை அப்ளை பண்றதையும் இப்போ ராமர் உடனே சொல்லல, அவர் வந்து ஒரு பத்தத்துல போவாரு, அதையும் சொல்லுவேன் நான் இன்னைக்கு. இங்க என்ன சொல்றாரு பாரு, ஏகாத்மகத்வாத் ஜஹதி ந சம்பவேத். பாருங்க, ஜீவாத்மா பரமாத்மா இங்க பாருங்க மறுபடியும் ஸ்வத சித்தமா, சகஜமா, சாரதமமா, ரெண்டு மண்ணு அப்படி இருக்கிறதுனால இங்க அந்த ஜஹதி லட்சணா பிரைமரி மீனிங்னு மொத்தம் உட்டி கொடுக்கிறது అనేది செல்லாது. கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க ஸ்லோலி. ஜஹதி முதல்ல என்ன பண்ண, 3 சொன்னா இல்ல லக்ஷ்மணா நானும், அதுல இந்த ஜஹதி லட்சணா, ஜஹதி லட்சணா மறந்து போக கூடாது. பிரைமரி மீனிங்னு முழுசா உட்டி கொடுக்கறதுக்கு பேரு ஜஹத். சம்ஸ்கிருதத்துல ஜஹத்னு கிவிங் அப்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. அந்த மாதிரி உட்டி கொடுக்க முடியாது பிரைமரி மீனிங், சரியா? அப்படின்னு ஜஹத் லட்சணம் எடுத்துக்கிட்டு அந்த எக்ஸாம்பிள் மறக்க கூடாது, முதல்ல சொன்னது. ஜஹத் லட்சணத்துக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தேன் நானு? 2 கப்பு சாப்பிட்டேன். 2 கப்பு சாப்பிட்டிய, கப்பும் சாப்பிட்டிய. பிரைமரி மீனிங் என்ன பண்ணும், அந்த கப்பு சாப்பிடுறதுன்னு அது அர்த்தம் எடுத்துக்கூடாது, நீங்க அது மொத்தம் விட்டுடுங்க. அப்படி இங்க பரமாத்மா, நான் இதே அடிக்கடி காட்டுறது, நான் பரமாத்மா காட்ட முடியாது, உங்களுக்கு காட்ட முடியும், ஆனா உங்களுக்கு புரியாது. பரமாத்மா காட்டுது நீங்க கேட்ட நான் என்ன சொல்லுவேன்னா, பரமாத்மனை காட்டுறத காணப்படுறது எல்லாம் பரமாத்மா. கண்ணில் தெரியும் காட்சி எல்லாம் கமல கண்ணாவும் தோற்றம். அந்த கமலக்கண்ணன் கூட இங்க கொண்டு வர முடியாது, அதனால இதை வச்சுக்க. இது பரமாத்மா தான், மொத்தம் ஆத்ம பிரம்மன் தான், சரி. ஆனா இப்போதைக்கு இது பரமாத்மா, இது ஜீவாத்மா தான். இங்க சாரதமமா ஏகாத்மகத்வாத், ஏகாத்மன்னா ஆத்மஸ்வபாவ ஆத்ம பரமா பார்த்தா, எசன்ஸா பார்த்தா ரெண்டு ஒன்னா இருக்கிறதுனால பிரைமரி மீனிங்னு நீ இந்த ஜஹத்தி, செகண்டரி மீனிங்ல இருக்கிற முதல் மெத்தடான ஜஹத் லட்சணமனே மெத்தட் வச்சு நீ உபயோகப்படுத்த முடியாது. ஒன்னு டிஸ்மிஸ்டு, கேன்சல். அதான் ராமர் சொல்றது. ஏகாத்மகத்வாத் எசென்ஷியல் அது ரெண்டு ஒண்ணுனால, சரியா? இந்த மண்ணேதான் இந்த குடம் అనేది சத்தியம். அது அப்படி சொல்லும் போது அந்த பிரைமரி மீனிங் நீங்க எடுத்துடலாமா, எடுக்க முடியுமா கம்ப்ளீட்டா? அப்போ ந சம்பவேத்தன்னு அது நடக்காது. சரி, அஜஹ லட்சணத்தையா ரெண்டாவது அஜஹத்தன் என்ன சொல்லியிருக்கோம், பிரைமரி மீனிங் முழுசா எடுத்துக்கணும். பிரைமரி மீனிங் முழுசா எடுத்துக்கிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா கூட இட்லி சாம்பார் சொல்லுங்க அப்படி. அது இப்ப இங்க அப்ளை பண்ணுங்க.
அதையும் செல்லாதீங்கன்றார். எந்த விஷயத்துல? பரமாத்மா ஜீவாத்மான்னு சொல்லும் போது அஜகத் லட்சணவனை அந்த செகண்ட் மெத்தடை நீங்க அப்ளை பண்ண முடியாது. ஏன் அப்ளை பண்ண முடியாது? முழுசா எடுத்துக்கிட்ட 2 கப்பு சாப்பிட்ட எடுத்துக்கிட்டு அதை எடுத்துக்கணும். சத்தியமா 2 கப்பு கூட சாப்பிட்டியா? கப்பு ஸ்டீல் கப்பா, சைனா சிமெண்ட்? என்ன கப்பு? சைனா கிளே. முழுசா எடுக்க முடியுமா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. இதுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும். ஏன்னா கப்பு விஷயம் விட்டுடுங்க சார். பரமாத்மா ஜீவாத்மா விஷயத்துல இந்த 2வது விஷயம் அஜகத்தை எதுவுமே விட்டு கொடுக்கல, மொத்தம் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா என்ன கான்ட்ரடிக்ஷன் வருமோ தெரியுமா? அப்படி எடுத்துக்கிட்ட என்ன சார் என்ன சொல்லுவீங்க? இது உருண்டையா இருக்கு, இது குடம் ஷேப்ல இருக்குல்ல, இதுக்கு மண் உருண்டை பேரு, இதுக்கு குடம் பேரு, அதெல்லாம் எடுத்துக்கணும். கான்ட்ரடிக்ஷன் வரும் இல்லையா? இது 2 ஒண்ணு எப்படி ஒன்னாகும்? மொத்தம் எடுத்துக்கிட்ட அப்படி என்ன அர்த்தம்? என்ன? ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், ராமர் இது அப்புறம் விவரிக்க போற. அப்படி மொத்தம் எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்கிட்டா அதுவும் திரும்பி அதேதான். இஸ் ஆம்னிபோட்டன்ட், ஆம்னிபிரசன்ட், ஆம்னிசென்ஸ். ஐ ஆம் அல்பிஷியன்ட், அல்பிபோட்டன்ட், அல்பிபிரசன்ட். எப்படி மொத்தம் ஒன்னாகும்? அப்போ மொத்தமா ஜகத் மொத்தத்தினே நீக்க முடியாது. மொத்தத்தை நீக்கிட்டான்னா போங்க சார், 2த்துல தூக்கி போடுங்க. ஐயோ, ஏகாத்மா ஒன்னு தூக்கி போட முடியாது. எசன்ஸ் అనేది ஒண்ணு இருக்குல்ல, சாரதம், அது தூக்கி போட முடியுமா? தூக்கி போட முடியாது, மொத்தம் சேர்த்து முடியாது. அப்போ ஜெகத் லட்சணா அஜத் லட்சணான்னு இந்த மெத்தடு இந்த பரமாத்மா ஜீவாத்மா ஒன்னே இந்த அனாலிசிஸ்ல அது செல்லாது என்றார் ராமர். ஓகே, டுடே இஸ் த டஃபஸ்ட் கிளாஸ் இன் வேதாந்தா. பரவாயில்ல, பொறுமையை கண்ணு திறந்து பாக்குறீங்க, என்ன தூங்காவே, ரொம்ப சந்தோஷம். இதையும் விரோதமா இருக்கு. விரோதமான கான்ட்ரடிக்ஷன் பாத்தீங்களா? அப்படி சொன்னாலும் கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. மொத்தம் டிராப் பண்ணிடுமா சார்? மொத்தம் டிராப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன இருக்கு? சரி, மொத்தம் எடுத்துக்கிட்டோமா சார்? மொத்தம் எடுத்துக்கிட்டா திரும்பி ஐ கம் டு த எக்ஸாம்பிள் ஆஃப் தட். அந்த மாம்பழம் எக்ஸாம்பிள். மாம்பழம் மொத்தம் எடுத்துக்கிட்டோமான்னா மொத்தம் எடுத்துக்கூடாது. அப்புறம் கொட்டை சாப்பிட்டு உள்ள ஆப்ரேஷன் பண்ணி ஏதாவது பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் எல்லாமே தூக்கி போட்டுமா? எல்லாம் எடுத்துக்க முடியாது, எல்லாமே தூக்கி போடும். எல்லாம் தூக்கி போட்டு எப்படி சார்? காசு வச்சு வாங்கிட்டேன், நாக்கு ஊறுது, மாம்பழம் எங்க வீட்டிலே காசு, மாம்பழம் நிறைய இல்லையா, எனக்கு கொடுத்து. அப்ப என்ன பண்ண சொல்றீங்க ராமா? ராமர் ஒரு உதாரணம் கொடுக்கிறார். உதாரணம் கொடுக்கலன்னு சொன்னேன், ஞாபகம் வந்துச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ட்ரெடிஷனல் சாஸ்திரத்துல கொடுக்குற ஒரு உதாரணம். என்னன்னா, சக அயம், அந்த தேவ இங்க பேர் உபயோகப்படுத்தல, ஆனா வேற சாஸ்திரம் நிறைய இடத்துல ஒரு எக்ஸாம்பிள். அந்த தேவதத்தன் தான் இவன். வாட்ஸ் யுவர் நேம்? நான் அத்தனை வருஷம் முன்னாடி பார்த்த அந்த குட்டி ஸ்வீட் மிருதுலாத இப்போ இங்க இவ்வளவு வைரமாயி இவ்வளவு பெருசாய் அப்படி உட்கார்ந்து, அதே மிருதுலாத இந்த இப்போ அப்ப குட்டி குழந்தை இருக்கு, இப்போ நல்ல ஸ்வீட் டீன் ஏஜ்ல இருக்கு. அதுதான் உதாரணம். அவனேதான் இவன். தாமரை இந்த உதாரணம் விவரிக்கிறவங்க இப்படி 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுல ஸ்கூல்ல எல்லாம் படிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஹை ஸ்கூலு காலேஜ் எங்கோ படிச்சுட்டாங்க.
அப்புறம் வேற எங்கெங்க ஊர் போயிட்டாங்க, என்னென்னமோ வேலை பண்றாங்க. ஒரு 25-30 வருஷங்க அப்புறம் 3 பேர் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. ஆனா அதுல 2 பேருக்கு நடுவுல கொஞ்சம் எப்போ 1-2 வாட்டி கல்யாணமாத கூட பார்த்துக்கிட்டாங்க. ஆனா இந்த 3வது ஒருத்தன் வந்து అసలు பார்க்கவே இல்லை. ஒருத்தன் எங்கோ அமெரிக்கால எங்க இருக்கான், அவன் பார்க்கவே இல்லை. இப்போ நடுவுல பார்த்தவன் வந்து பார்க்காதவனுக்கு சொல்றான், உனக்கு ஞாபகம் இருக்க, நம்ம கூட படிச்சானே அப்போ ஸ்கூல்ல அமிர்த வித்யாலயத்துல, அவனே தான், அந்த ராமகிருஷ்ணனே தான் இவனு. இப்போ வந்து அதே ராமகிருஷ்ணன் தான். அடையாளமே கண்டுபிடிக்க முடியலையே. ராமர் என்ன அவதாரம் சொன்ன, சாஸ்திர பிரபுத்தர் பேர் வந்து விஷ்ணு தத்தா சோமதத்தானே. ஓகே, 2 பேரு பேசுறாங்க தேவதத்தனை பத்தி. இந்த வார்த்தைகள் சாஸ்திரம் உபயோகப்படுத்தும் இல்ல அந்த காலத்துல. இப்போ சொல்லணும்னா டாம் டிக் ஹாரி சொல்லணும். அந்த டாமே தான் இவனு, அந்த டிக்கி தான் அந்த டாம் டிக் ஹாரி. ஏன்னா 3 பேர் வரணும் இல்லையா, சோமதத்த, விஷ்ணு தத்த, தேவதத்த. ஸோ விஷ்ணு தத்த சோமதத்த கிட்ட சொல்றா, அந்த தேவதத்த நம்ம கூட படிச்சானே காலேஜ்ல, அவனே தான் இவன் இருக்கும். அப்படி சொல்றது போல் சஹ அயம் பதார்த்த அவிவிவ பாகலட்சணா. அதெல்லாம் விட்டுருங்க, அங்க அவர் என்ன ராமர் சொல்றார் சம்ஸ்கிருதம். இப்போ அந்த எக்ஸாம்பிள் வாங்க, அந்த சோமதத்தன் தான் அப்படின்னு சொல்றான் இவரும், அவனும் ஓ அப்படின்னு எடுத்துக்கிட்டான். ஆனா எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அப்போ இப்படி இவ்வளவு சின்னவனா இருக்கா, அப்போ முடியெல்லாம் நல்லா இருக்கு, இப்போ முடியே இல்லை, பால் ஹெட் ஆயிடுச்சு, இல்ல இருக்க வெள்ளி ஆகி போயிடுச்சு, தெரியாது, பல்லு எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ ரொம்ப ஃபெயிரா இருந்தா, இப்போ வந்து ஒரு மாதிரி இருக்கா. என்ன சொல்றார் ராமர், என்ன அந்த காலம் அந்த சரீரத்துடைய வெயிட்டு, ஹைட்டு, கலரு, இதெல்லாம் ஹைட் மாற மாட்டாங்க, கலரு இப்ப இல்ல, சுத்தமா இல்ல. இந்த அலுமினியில சில வாட்டி இந்த ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் சந்திப்பாங்க. ரீசெண்டா சுவாமி நம்ம போனாங்க, அப்படி அவங்க பிஏ படிச்சு 50 வருஷம் ஆயிடுச்சு. அவன் யாரோ ஒருத்தர் ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்படியோ சில பேரோட அட்ரஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க படிச்ச காலேஜ்ல கூப்பிட்டு, நல்லா இருக்குல்ல. அப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி 50th year of the completion of the degree, எல்லாரும் தாத்தா பாட்டி ஒரு 30 பேர் வந்துட்டாங்க எங்க சொந்த ஊர்ல. இந்த போயிட்டு வந்தாங்க சுவாமி நம்ம தாமரை. என்ன பண்றோம், அந்த இடம் அந்த காலம் விட்டுடும், அந்த தேசம் விட்டுடும், அந்த ஷேப் விட்டுடும், ஆனா அதே பேர் தான் இருக்கு. அப்போ விட்டுட வேண்டியது சிலது விட்டுட்டு எடுத்துக்க வேண்டியது எசன்ஸ் எடுத்துக்கோ என்றார். அவ்வளவுதான். அதான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி காட்டிட்டேன். இதுதான் இந்த தத்துவமசி மகா வாக்கியத்தில் ஆக தியாக லட்சணம் மெத்தட் தான் உபயோகப்படுத்தணும் நிரூபணம். புரிஞ்சுதா? இப்போ பாதி எடுத்துக்கணும், பாதி விட்டுணும். மாம்பழத்துல கொட்டை விட்டுணும், மாம்பழத்துல பல்ப் சாப்பிடணும். ஹஸ்க் பேடி வருது, அது வந்து அப்படியே சாப்பிட முடியாது, மேல இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ணி எடுத்துட்டு போட்டு. சின்ன குழந்தைக்கு ஏதோ கார்டன் கிளீனிங் பண்ணும்போது அம்மா வந்து அந்த கொஞ்சம் புல்லுகள் எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணலாமா அப்படி சொன்ன, அந்த குழந்தைக்கு சொல்லி தரணும், எதெல்லாம் புல்லு வேஸ்ட் ஆனதுன்னு சொல்லி கொடுத்தாரா, இல்லைன்னா அது செடியெல்லாம் பறிச்சு போட்டுக்கும். இல்ல தெரியாது அதுக்கு. அப்புறம் அம்மா கத்து, அது இல்லடா சொன்னாது, அது எல்லாம் நல்லது.
வீட்ஸ் என்ன అనేది தெரியணும் இல்லையா? அதுபோல் இங்க ஆக பாதி தியாகம் பண்ணணும், பாதி வச்சுக்கணும். அப்ப அப்படி பண்ணி யுஜ்ஜேத். இதே போல் யுஜ்ஜேத்தன்னு சொன்னா இது போல் நீ அப்ளை பண்ணணும். எங்க ஏதோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் மாற்றதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. இட்லி சாம்பார் இருந்தாரு, குடம், மண்ணுகட்டை, இதெல்லாம் இல்ல. நாங்க சொல்ற நீ கடவுள், கடவுள் நீ ஒண்ணுதான், ஜீவாத்மா பரமாத்மா ஒண்ணு, இங்க அப்ளை பண்ணணும். அது அப்படி நீ அப்ளை பண்ணா யுஜ்ஜேத் டு பி அப்ளைட். அப்ப எதுல? அந்த தத்து துவம் பதத்துல மகா வாக்கியம் தானே, தத் துவம் அசி, யூ ஆர் தட். இந்த தத்து சொல்லும் போது எந்த தத்து, அதுல என்ன வச்சுக்கணும், என்ன விட்டுடணும்? துவம் நீ சொல்லும் போது அதுல என்ன வச்சுக்கணும், என்ன விட்டுடணும்? எல்லாம் வச்சுக்க முடியாது, எல்லாம் விட்டுட முடியாது. திரும்பி ஏதோ பசிலா பேசுறீங்க, சரியா? அப்படி பண்ணி செய்யறதுனால என்ன சொல்ற ராமர்? அதோஷதா. அப்போதான் ஒரு இதுல வழி தவறாம, வித்தவுட் எனி ஃப்ளா, யூ கேன் காம்ப்ரிஹெண்ட் த ட்ரூத். சரியா? அடுத்த 5 நிமிஷம் வர அடுத்த ஸ்லோகத்துக்கு நான் பேசி கடைசியில சொன்ன விஷயத்துக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு லிங்க் கொடுத்துட்டு அனுப்புறேன். அப்புறம் அந்த லிங்க் வச்சுக்கிட்டே ப்ரௌஸ் பண்ணுங்க வீட்டுல. யாருக்கு இந்த மகா வாக்கிய உபதேசம்? எல்லா ஒரு சரீரத்தில் இருக்கிற அந்த ஜீவன், நானும் இண்டிவிஜுவல் நினைச்சுக்கிறவன். இந்த இண்டிவிஜுவல் நினைச்சுக்கிற ஒரு ஜீவன், ஒரு மனுஷன், அதுனா என்ன, என்னென்ன சேர்ந்து இங்க ஒரு மனுஷன் இண்டிவிஜுவல் பர்சனா இருக்கா அப்படின்னு சொன்னா, இங்க இருந்து ரொம்ப சிம்பிள் தான் விஷயம் சொல்லிடுறேன். இன்ட்ரடக்ஷன் போல் என்ன, இது ரொம்ப நாளா தத்துவபோதத்துல 5 ஃபேக்டர்ஸ் வரும், ஞாபகப்படுத்துக்கோங்க. இது கரெக்டா 5 இருக்கு. வேதாந்த மொத்தம் இந்த 5 வரலையே சொல்லி தரலாம், சரியா? இதுல கிராஸ் பாடி, ஸ்தூல தேகம், அன்னமய கோஷம் இருக்கா இல்லையா? இருக்கு. 60-50 pages கிராஸ் பாடி. 2 இதெல்லாம் நான் இப்ப விவரிக்கல, ஏன்னா ராமரை விவரிக்க போறாரு ஒண்ணு. என்ன நம்ம தத்துவபோது எல்லாரும் படிச்சிருக்க மாட்டாங்க கிளாஸ்ல. மாஸ்டர் எவ்வளவு நாள் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் புக் பிரிலிமினரி ஏபிசிடி தத்துவபோத கேளுங்கோ, அங்க பேசியிருக்கேன்னு சொன்னா எத்தனை பேரு தத்துவபோதத்தை நல்ல சின்சியரா கேட்டான்னு சொல்லி கை தூக்க சொன்ன. அதனால சந்தேகம் இல்லை டீச்சருக்கு, ராமருக்கு கூட. அதனால நானே சொல்லி தருவேன், சொல்லுவார். அப்புறம் வாட் இஸ் கிராஸ் பாடி, என்ன கிராஸ் பாடி அப்படி நீ நினைக்கிறது சரி, நான் வேற விதமா சொல்றேன். 2 சூக்ஷ்ம சரீரம், சட்டில் பாடி, மனோபுத்தி சித்த அகங்காரம். 3 காசல் பாடி, காரண சரீரம். எல்லாத்துக்கும் விவரணம் வரும், சரியா? தத்துவபோத படிக்கணும், கவலைப்பட வேண்டாம். ஆல்மோஸ்ட் தத்துவபோத படிச்ச போது நான் கொஞ்சம் சொல்லி தரணும். ராமரே சொல்றார், அடுத்த ஒரு ஸ்லோகம் ஒரு சொல்லுவார். அடுத்தது இங்கதான் கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்கு. இதுக்கு ஓரளவு 2 புரிஞ்சிச்சு போய் சார். ஒண்ணு என்னன்னா என்னுடைய ஸ்தூல தேகம் பத்தி சொல்றீங்க, 2 என்னோட மைண்ட் பத்தி சொல்றீங்க. அதாவது கொஞ்சம் இது இருக்கு, காசல்ன்றீங்க, காரண சரீரம் இருந்தீங்க, அது கொஞ்சம் புரியல, அது புரிய வைப்போம் அப்புறம். கொஞ்சம் சொல்லணும்னா, தூங்கும் போது நீ என்னவா இருக்கின்றையோ அதுதான் காரண சரீரம். ஏன் தூங்கும் போது ஒண்ணு இல்லாத போது இருக்கு, தெரியாத போது இருக்கு, முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி இந்த பாடி ஞாபகம் வருது, மைண்ட் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் திரும்பி ஒர்க் பண்ணி கிளம்பி ஆக்டிவ் ஆகிறதுக்கு காரணமா இருக்கிறதுனால அந்த நித்ரா ஸ்டேஜில் இருக்கிற ஒரு அஜ்ஞான அவஸ்தைக்கு பேரு காரண சரீரம், காசல். 3 ஆயிடுச்சு.
இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீப் என்னதுன்னா, இது பிரதிபிம்ப చైతన్యం, ద రిఫ్లెక్టెడ్ కాన్షియస్నెస్. బుద్ధిలో కారణ శరీరం, సూక్ష్మ శరీరం, స్థూల శరీరం జడం అని ஒத்துக்கணும் நம்ம. சாஸ்திரம் ஜடம் இன்னர்ட், பை themselves they are inert. ஆனா இப்போ சைத்தன்யம் இருக்கு, பேசுறது, ஆடுறது, கண்ணு சிமிட்டுறது, எங்க நின்று அதுக்கு அந்த லைட் வந்துச்சு, பிராணங்களுக்கு அந்த சக்தி எங்க நின்று வந்துச்சுன்னா, ஒரு சுப்ரீம் லைட் இருக்கு, அதுல இதுல ஒரு பாரோ பண்ணி கடன் வாங்கினதுனால இதுக்கு இப்போ சைத்தன்யம் இருக்கு. அந்த சுப்ரீம் லைட் இதுல ரிஃப்ளெக்ட் ஆகலைன்னா இந்த நல்ல சிவமா இருக்கிற இந்த சரீரம் அந்த சுப்ரீம் லைட் டிஸ்கனெக்ட் ஆகும்போது சவமாயிடுது. அப்போ அந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் பேரு ஆர்சி, எபிரிவேஷன், ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், ஆர்சி. அதுதான் நம்ம ஜீவாத்மான்னு பேசுறோம். அதுதான் சிதாவாசம்னு சொல்லும் சாஸ்திரம். அதேதான் இண்டிவிஜுவாலிட்டி, ஃபீலிங். நாலாயிடுச்சா? அஞ்சாவது சுப்ரீம் லைட், ஓசி, ஒரிஜினல் கான்சியஸ்னஸ். இந்த 5 சேர்ந்துதான் இங்க நான் உட்கார்ந்துருக்கேன், நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. இந்த 5 தெரியாது. இப்போ இந்த 5ல எது வச்சுக்கணும், எது விட்டு கொடுக்கணும், எது நீ கல்யாணம் பண்ணிக்கணும், எதுக்கு டைவர்ஸ் கொடுக்கணும். ஆனா இந்த 5 பத்தி ஒழுங்கா தெரியணும், கரெக்டா. அதனால ராமர் அடுத்த கிளாஸ்ல ஒரு சரீரம் பத்தி விவரிச்சு, அது ஜடம், அது அதுக்காக ஒண்ணும் இல்லை, அது எப்படி உற்பத்தி ஆயிடுச்சு என்ன கடையெல்லாம் சொல்லுவாரு. அப்படி கிராஜுவலா ஓகே. கடைசியில் என்ன செய்ய போறோம், 4 விட்டுடணும், 1 வச்சுக்கணும். இது என்ன சார் மைனாரிட்டி கவர்மெண்ட்? நிறைய இருக்கிறது தானே மெஜாரிட்டி கவர்மெண்ட். 1ன்றீங்க, சந்தேகம். அதுக்கும் பதில் கொடுப்போம். இதெல்லாமே அடுத்த சத்சங்கத்தில். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.